வெல்கம். இன்னைக்கு நம்ம கூகுள் டிரைவ் பத்தி பார்க்கலாம். கூகுள் டிரைவ் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து நம்மளோட ஃபைல்ஸ வேற ஒரு சர்வர்ல கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அத வந்து நமக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் நம்மளோட அக்கவுண்ட் கிரெடென்ஷியல்ஸ் இருந்தா மட்டும் போதும். நம்ம அந்த டிரைவ்ல இருக்க ஃபைல்ஸ அக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்ப நீங்க நம்மளோட ஓன் சிஸ்டமா இருந்துச்சுன்னா, நம்ம லோக்கல் டிரைவ்ல வச்சிருப்போம். ஸோ நம்ம அத வேற எங்கேயாவது வேணும்னா நம்மளால அத டக்குன்னு ஷேர் பண்ண முடியாது. நம்ம அத ஒரு மெயில் பண்ணணும், இல்ல பென் டிரைவ்ல காப்பி பண்ணி போணும் அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ இப்ப இதெல்லாம் வந்து நமக்கு இந்த கூகுள் டிரைவ் தேவையில்ல. நம்ம எந்த இடத்துல இருந்து வேணாலும் கூகுள் டிரைவ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். ஸோ இப்ப நம்மளோட ஜிமெயிலோட பார்த்தீங்கன்னா, கூகுள் டிரைவ் இந்த ஃபீச்சர் வந்து அதிலேயே வருது. ஸோ அவங்க வந்து நமக்கு ஒரு 15 ஜிபி ஆஃப் டேட்டா ஸ்டோரேஜ் குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம அத எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்ப பாருங்க, இதுதான் வந்து நம்மளோட ஜிமெயில் அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா சிஸ்டம்ல இந்த மாரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 9 டாட்ஸ் இருக்கும். இது கிளிக் பண்ணி இதோட டிரைவ்னு இருக்கு பாருங்க. இத நம்ம கிளிக் பண்றோம். இப்போ இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. பாருங்க, ஓப்பன் ஆன உடனே இதுதான் கூகுள் டிரைவோட ஹோம் ஸ்க்ரீனா இருக்கும். ஸோ ஹோம் வந்துருச்சு அதுவே. இங்க பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கு. அதுல டைப், பீப்பிள், மாடிஃபைட் லொகேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் சஜஸ்டட் ஃபோல்டர்ஸ் இருக்கு. சஜஸ்டட் ஃபைல்ஸ் இருக்கு. இது வந்து நம்மளோட பேட்டர்ன். நம்ம இப்போ லாஸ்டா என்ன ஒர்க் பண்ணிருக்கோமோ அத வந்து பேஸ் பண்ணி அதுவே இந்த சஜஸ்டட் ஃபோல்டரும் ஃபைல்ஸும் குடுத்துரும். இப்போ இந்த சைடுல பார்த்தீங்கன்னா நியூ இருக்கு. இத நான் அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மை டிரைவ். மை டிரைவ்னா என்ன? இப்போ மை டிரைவ்ன்றது நம்மளோட மெயில் ஐடி கூட வந்திருக்க அந்த டிரைவ் ஸ்பேஸ். டிரைவ் இதுல போய் நம்மளோட ஃபைல் வச்சுக்கலாம். பாருங்க, இதை நான் மை டிரைவ் கிளிக் பண்ண உடனே அதுக்குள்ள 2 ஃபோல்டர் இருக்கு. இந்த 2 ஃபோல்டர் காட்டுது. இது எப்படியும் பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்க இந்த இதை கிளிக் பண்ணாலும் நமக்கு 2 டிரைவ் நம்மளோட 2 ஃபோல்டரையும் காட்டுது. ஓகேங்களா? அடுத்தது கம்ப்யூட்டர்ஸ். கம்ப்யூட்டர்ஸ்னா வந்து நம்ம இந்த டிரைவ அந்த கூகுள் டிரைவ் வந்து கம்ப்யூட்டர்ல சிங்க் பண்ணிட்டு, ஸோ ஒன்ஸ் நம்ம அங்க போட்டா இந்த இடத்துக்கு வர மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ். இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ணல. ஸோ அது எதுவும் இல்லை. அடுத்தது ஷேர்டு வித் மீ. ஷேர்டு வித் மீன்னு சொன்னீங்கன்னா, இப்போ வேற யாரோ ஒருத்தவங்க எனக்கு ஒரு ஃபைல் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களோட டிரைவ்ல இருந்துன்னா, அது வந்து நமக்கு இதில் காட்டும். நெக்ஸ்ட் ரீசெண்ட். ரீசெண்ட் என்னன்னா, நம்ம இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக என்ன ஃபைல் ஒர்க் பண்ணுறோமோ அதெல்லாம் ரீசெண்டில் வரும். அடுத்தது ஸ்டார்ட். இப்போ நம்ம ஒரு ஃபைலோ ஒரு ஃபோல்டோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தாக்க அது இதில் காட்ட ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வாம்பில் வந்து அன்வான்ட் ஃபைல்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிரைவ்லேருந்து கொண்டு வந்து போட்டுரும். நம்மளும் எந்த ஃபைலும் இது நாட் நெசசரி அப்படின்னாக்க ரைட் கிளிக் பண்ணி ரிப்போர்ட் ஸ்வாம்ப் போட்டால் இதில் கொண்டு வந்து வச்சோம். ஸோ இதில் வந்து ஒரு 30 டேஸ்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணிடும். வந்து ட்ராஷ் வந்து நம்ம டெலிட் பண்ணுற ஃபைல் எல்லாமே ட்ராஷில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் டெலிட் பண்ணது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் போயிட்டு ஒரு 30 டேஸ் வரைக்கும் இங்கே இருக்கும். நம்ம அதுக்குள்ளே வேணும்னா ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ரெஸ்டோர்னு கொடுத்தோன்னா நமக்கு அங்கே ரெஸ்டோர் ஆகிடும். எந்த இடத்துல இருந்து டெலிட் ஆச்சோ அந்த ஃபோல்டருக்கே போயிடும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் வந்து நமக்கு 15 ஜிபியை எப்படி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டோரேஜ் இதுலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், இல்லை கூகுள் டிரைவ் வந்து 980 கேபி யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபோட்டோஸ் 0 அண்ட் இது வந்து ஜிபி வந்து 79 கேபி. ஸோ இது வந்து கூகுள் டிரைவோட ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம கூகுள் டிரைவில் எப்படி ஒரு ஃபைலில் க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த நியூ இருக்குது பாருங்கள். நியூவில் போயிட்டு க்ரியேட் ஃபோல்டர். நான் இப்போ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நியூவும் கொடுக்குறேன். ஃபோல்டர் நேம் வந்து டெமோ ஃபோல்டர். ஓகே, நாட் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ க்ரியேட் பண்ண உடனே பாருங்கள், இந்த மை டிரைவ்க்குள்ளே டெமோ ஃபோல்டர் 001 வந்துருச்சு. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு மை டிரைவில் போய் கிளிக் பண்ணாலும் தெரியும், இந்த இடத்துலையும் தெரியுது. ஸோ இப்போ இது வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடுச்சு. இப்போ சப்போஸ் நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஒரு கூகுள் டாக்ஸ் ஒரு டாக்குமெண்ட் ஃபைலை கூகுளில் க்ரியேட் பண்ணோம்னாக்கா பிளாங்க் டாக்குமெண்ட்டாக டெம்ப்ளேட்டான்னு சொல்லி செலக்ட் பண்ணோம். இப்போ நான் ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இங்கே பிளாங்க் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிட்டேன். பாருங்கள், ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இது வந்து நான் டெஸ்ட், இந்த ஃபைல் நேம் வந்து டெஸ்ட்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். நம்ம வேர்டில் யூஸ் பண்ணும்போது நம்ம திரும்ப சேவ் பண்ணிட்டே இருக்கணும். அதர்வைஸ் நம்ம டேட்டாவை லாஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து அப்படி தேவையில்லை. இந்த இடத்துல வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணணும். நம்ம என்ன போட்டாலும் test2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். பாருங்கள், இங்கே சேவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபைலு இந்த வெளியில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல போய் க்ரியேட் பண்ணால் அந்த வெளியில் மை டிரைவ்க்கு வெளியிலே க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இன்சைட் ஃபோல்டர் பண்ணணும். இப்போ இந்த டெமோ ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணணும். ஓகே, நான் இப்போ டெமோ ஃபோல்டரில் ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுறேன்னு டைப் எடுப்போம். வெளிலேருந்து ஒரு ஃபோல்டரு இப்போ வந்து நம்மளோட சிஸ்டம் லோக்கல் சிஸ்டமில் இருக்குது. அதுலேருந்து எப்படி எடுக்குது? ஸோ ஃபோல்டர் அப்லோட் இங்கே போங்க.
நாங்கள் டெமோ ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதை அப்லோட் பண்ணுறேன். அதுக்குள்ளே அப்லோட் 3 ஃபைல்ஸ் டு த சைட். ஸோ ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்லோட் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. இப்போ இந்த டெமோ ரோஸ்குள்ளே போய் பார்த்தா இதுக்குள்ளே 3 இமேஜ் ஃபைல் இருக்குது. இந்த ஃபோல்டரில் 3 ஃபைல்ஸ் இருக்குது. இந்த ஃபைல்ஸை வந்து நம்ம இப்படி டீட்டெயில்ஸாக பார்க்கும்போது இதில் யார் ஓனர், எப்போ மாடிஃபை பண்ணது, ஃபைல் சைஸ் அண்ட் சார்ட்டிங் ஆப்ஷன் வருது. இப்போ நம்ம இந்த கிரிட் லேஅவுட்டில் வச்சோன்னாக்கா அதுக்குள்ளே இப்போ அது வந்து ஜேபிஜி ஃபைல்ன்றதுனால உங்களுக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி தெரியுது. இப்போது நம்ம எப்படி ஃபோல்டர் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ இன்னொரு மெத்தடில் நம்ம எப்படி வந்து ஃபைல் அப்லோட் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல போய் க்ரியேட் ஃபோல்டர், அப்லோட் ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணி பண்ணலாம். இன்னொன்று வந்து நம்ம டெஸ்க்டாப்லேருந்து இப்போ நான் இந்த டெஸ்க்டாப்லேருந்து இந்த ஒரு ஃபைலை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற பாருங்க. ஸோ இப்படியும் பண்ணலாம். ஸோ ஒரு இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஸோ மெனி வேஸ் இருக்குது இதில். ஓகே, இப்போது நம்ம வந்து இந்த ஃபைலை ஷேர் பண்ணலாம். இப்போ இதில் இந்த ஒரு ஃபைலை மட்டும் நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுறேன். ஸோ ஷேர் அப்படின்னு கொடுக்கும்போது நான் இன்னொருத்தவங்களுக்கு இந்த ஃபைலை ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த ஃபைலை வந்து அவங்களுக்கு எடிட் பெர்மிஷனில் கொடுக்கலாம், ஆர் வியூவில் கொடுக்கலாம், கமெண்ட்டாக கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து வியூவில் கொடுக்குறேன். இது வந்து நோட்டிஃபை பீப்புள். இப்போ நான் வந்து சென்டர்னு கொடுத்தேன்னா இங்கே ஒரு சின்ன மெசேஜ் டைப் பண்ணிக்கலாம். ஃபைல் இஸ் ஷேர்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஆர் மெசேஜ் இல்லாமையே நம்ம வந்து சென்டுன்னு கொடுக்கலாம். இப்போ இந்த ஃபைலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த ஃபைலில் ரெஃப்ரெஷ் பண்ணி டீட்டெயில்ஸை வச்சு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த ஃபைலில் ஷேர்டுன்னு இருக்குது. 2 அந்த பீப்புள் ஐக்கான் மாதிரி வருது பாருங்கள். ஈவன் நம்ம ஃபோல்டர் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய் ஷேர் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம யாருக்கு ஷேர் கொடுக்குறோம்? ஓகே, எடிட் பெர்மிஷனோட கொடுக்குறோன்னா கொடுத்துட்டு சென்ட் கொடுங்க. பாருங்கள், நம்ம ஃபோல்டர் ஷேர் பண்ணால் இந்த மாதிரி ஐக்கானாக மாறிடும். ஸோ இதில் நம்ம இந்த ஃபைலில் வந்து நம்ம ஒருத்தவங்க ஷேர் பண்ணால் அந்த ஃபைலை அவங்க என்ன பர்பஸில் யூஸ் பண்ணுறாங்கன்றது நம்ம ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ நமக்கு இப்போ சப்போஸ் நான் இந்த டெஸ்ட் ஃபைல் இருக்கு இல்லையா, ஏற்கனவே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபைலில் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். இந்த ஃபைல் நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ அவங்க வந்து எடிட்டில் இப்போ என்னவா நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம், எடிட்டராக கொடுத்துருக்கோம். சப்போஸ் இந்த பர்சன் வந்து இது எடிட்டில் ஏதோ பண்ணியிருக்காங்க, ஏதோ ட்ராக் பண்ணியிருக்காங்கன்னா அது நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். இங்கே இருக்குது பாருங்கள் இந்த கிளாக் சிம்பிள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது இந்த ஃபைல் வந்து என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும். இதில் வந்து இப்போ நம்ம பண்ணது எனி வெர்ஷன், நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு எத்தனை தடவை நம்ம கரெக்ஷன் பண்ணாலும் அது எல்லாமே சேவ் ஆகும். ஸோ நம்ம எந்த வெர்ஷன் வேணுமோ அதை அப்படியே நம்ம ரீடைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ரீசெண்டாக ஒர்க் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஸ்டார்ட் வந்து இப்போ நான் வந்து இந்த ஃபோல்டரை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட்னு போயிட்டேன்னா ஈஸியாக நமக்கு கிடச்சிடும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ட்ரைவில் ஃபைல் போட்டு யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். நம்ம என்ன கண்ட்ரோல் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம். தேங்க்யூ.